பெட்டிமுடி நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டு உயிர் பிழைத்த 8 குடும்பங்களுக்கு மறுவாழ்வு ஏற்படுத்துவதன் பாகமாக குட்டியார்வேலியில் பதித்துக் கொடுக்கும் இடத்தின் பட்டய விநியோகம் நடைபெற்றது. அமைச்சர் எம். மணி பட்டயங்களை விநியோகம் செய்தார். அரசு அனுமதித்த 5 சென்ட் பூமியில் KDHP கம்பெனி வீடுகளை கட்டிக் கொடுக்கிறது. 8 குடும்பங்களுக்கு குட்டியார்வேலியில் பதித்து கொடுக்கும் 5 சென்ட் பூமியின் பட்டய விநியோகமும் வீடுகளின் தரைக்கல்லிடும் நிகழ்ச்சியும் மாநில மின்சாரத்துறை அமைச்சர் எம். மணி குட்டியார்வேலியில் நடத்தினார். பெட்டிமுடி நிலச்சரிவு பெரும் துயரத்தை மாநில அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். എന്തെങ്കിലും പോരാഴികളുണ്ടെന്ന് വന്നാൽ ഗവൺമെൻറ് ഇനിയും ഇടപെടും. ഗവൺമെൻറ്റിൻ്റെയും മുഖ്യമന്ത്രിയുടെയും റവന്യൂ മന്ത്രിയുടെയൊക്കെ ശ്രദ്ധയിൽ എന്തെങ്കിലും പ്രശ്നമുണ്ടെങ്കിൽ കൊണ്ടുവരിക തന്നെ ചെയ്യും. അപ്പോൾ ആവശ്യമായ കാര്യങ്ങളെല്ലാം ചെയ്യും. എത്രയും വേഗം പണി പൂർത്തിയാകണം. അതിനുള്ള നടപടികൾ സ്വീകരിക്കും. பெட்டிமுடியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 6 லயங்களில் இருந்த 32 குடும்பங்களைச் சேர்ந்த 70 பேர் மரணமடைந்தனர். இதில் இனியும் 4 பேர் கிடைக்காமல் உள்ளனர். திரும்ப கிடைக்காத நஷ்டங்களுக்கு நடுவிலும் அரசும் கம்பெனியும் கொடுத்த உதவி மிகவும் ஆறுதலாக உள்ளதாக இவர்கள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் எல்லாம் இழந்து நடுத்தரவுக்கு வர்ற நிலைமையில் இருந்தோம். சர்க்காரும் கம்பெனியும் இவ்வளோ உதவி பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. வீடு கொடுத்துருக்காங்க. வீட்டில் இருந்து அப்புறம் கொஞ்சம் ஜாமான் அதெல்லாம் கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்லேருந்து இப்போ நிலம் கொடுத்ததுனால இப்போ தங்குறதுக்கு செய்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். மற்றபடி வேறு எதுவுமே பெரிய இப்பொழுதுக்கு கையில் எதுவுமே கிடையாது. சேர்த்து வச்சுருந்த இப்போ எனக்கு சிஸ்டர் இருக்காங்க. சிஸ்டருக்குள்ளே நகை எல்லாமே போயிடுச்சு. சேர்த்து வச்சுருந்த பொருள் இப்போ என்னோடய சர்டிஃபிகேட்ஸு இப்போ நான் BBA முடிச்சிருக்கேன். முடித்த மற்ற சர்டிஃபிகேட்ஸு எல்லாமே போயிடுச்சு. இப்போ நான் அடுத்து பார்க்கணும் அப்படின்னா இப்போ கேண்டீன் நடத்துறதுனால தான் எங்கள் ஃபேமிலி ரன் ஆகிருந்துச்சு. இப்போ கேண்டீனும் போயிடுச்சு. இப்போ அம்மா ஒரு ஆள் மட்டும்தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ எனக்கும் வேலை இல்லை. இப்போ எனக்கும் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும். கட்டுமான வேலைகளை விரைவில் நிறைவு செய்து இவர்களை மறுவாழ்வு ஏற்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கோவிட் விதிமுறைகளின்படி குட்டியார்வேலியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேவிகுளம் MLA S. ராஜேந்திரன் தலைமை வகித்தார். மாவட்ட ஆட்சியாளர் H. தினேசன் வரவேற்புரையாற்றினார். IDKMP அட்வொகேட் டீன் குரியாக்கோஸ் முக்கிய உரையாற்றினார். KDHP கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் K. மேத்யூ ஆபிரகாம் முக்கிய விருந்தினராக பங்கெடுத்தார். சப் கலெக்டர் பிரேம் கிருஷ்ணன், அசிஸ்டன்ட் கலெக்டர் சூரஜ் ஷாஜி, மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் விஜயகுமார், தேவிகுளம் பஞ்சாயத்து தலைவர் சுரேஷ்குமார், பஞ்சாயத்து மக்கள் பிரதிநிதிகளும் அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்களும் பங்கெடுத்தனர். நியூஸ் பியூரோ, மூனார்.